ஆனா இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா மக்கள் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேவி குப்பம் தொகுதி, அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதி, இங்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படல, மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் கொண்டு வரல? அதாவது 2011 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த மாவட்டத்தில் பெரும்பகுதிக்கு இந்த மாவட்டத்தில் அந்த குடிநீர் இன்றைக்கு பருகிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுகின்ற அந்த கேவி குப்பம் பகுதியும் என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிகொண்டா, ஒடுகுத்தூர் மலடி வாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு இன்றைக்கு அந்த குடிநீரை தந்து கொண்டிருக்கின்றோம். கிராமங்களில் இன்னும் ஏன் தரவில்லை என்று நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீர்கள். 1300 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு மீண்டும் 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக பொறுப்பேற்பார். இந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் தண்ணீரை தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் வரை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சத்தியமாக கண்டிப்பாக தருவார். அதை நாங்கள் தருவோம். பிரச்சனை இப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே 10 ஆண்டுகளா அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. 2016லயும் சில கோரிக்கைகளை சம்பந்தமா நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா அப்ப கேட்கிறப்பெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, மேல அதிமுக அரசு இருக்கு, இபிஎஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. இந்த 5 ஆண்டுகளா உங்களுடைய அரசு தான் இருக்கு. ஆனாலும் இப்ப என்ன சொல்றீங்கன்னா, அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி அமையும் கொண்டு வரேன்னு சொல்றீங்க. இப்ப கூட நீங்க பேசும்போது சொல்றீங்க மேல் அரசம்பட்டுல அணை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா இதே மேல் அரசம்பட்டு நீங்க 2016 அசம்பிளியில பேசுனீங்க, 2021ல 23ல பேசுனீங்கன்னு நினைக்கிறேன், பேசிருக்கீங்க. ஆனா ஏன் உங்களால கொண்டு வர முடியல? உங்க ஆட்சி தானே இருக்குது. 2016 சொன்னப்ப எதிர்கட்சி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மிக அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய மாவட்ட மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலரசம்பட்டு அணை 2016 2020 வரை நான் சட்டமன்ற உறுப்பினர். 2019 அஷூரன்ஸ் கமிட்டின்ற ஒரு கமிட்டிக்கு நான் மெம்பரா இருந்தேன். வேலூர் கலெக்டர் ஆபீஸ்ல இந்த எங்க கமிட்டி 10 எம்எல்ஏஸ் வருகின்ற, கொஞ்சம் அமைதியாரு, 10 எம்எல்ஏஸ் நாங்க வருகின்ற பொழுது ஒரு பேப்பரை புரட்டிட்டே இருக்கும்போது கோயில் மலையார் குறுக்கே கட்டப்படுகின்ற மேலரசம்பட்டு அணை திட்டம் கைவிடப்படுகின்றது அப்படின்னு அந்த பதிவுல படிச்சேன். நான் மெம்பர் என்ற முறையில் என்ன கேட்டேன்னா, ஏன் இந்த அணையின் திட்டத்தை நீங்கள் கைவிடுகின்றீர்கள் என்று கேட்டேன். இது கோர்ட் கேஸ் இருக்கு, அதனால இதை கைவிடுறோம்னாங்க. அருமை சகோதரர்களே, நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். நான் சொன்னேன், இந்த திட்டத்தை கைவிடாதீர்கள், இதை அப்படியே லைவ்ல வைங்க, கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னா மீண்டும் அதை கொண்டு வருவது கஷ்டம். நான் அந்த என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட அணைக்கட்டு தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணமாக நான் போய் சொன்னேன், அதை உடனே நிறுத்தினாங்க. நான் பல முறை பேசியிருக்கின்றேன். மிக சுவாரஸ்யமாக அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த 2016 சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லை. எங்க தலைவர் மிக திறமையாக என்ன பண்ணாருன்னா, சட்டமன்றத்தில் வெளியே ஒரு மாக்கப், ஒரு மாதிரி போட்டி சட்டமன்றத்தை உருவாக்கி சேர் போட்டார். எனக்கு அதுல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணன் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அதுல சபாநாயகரா உட்கார்ந்தாரு, தலைவர் உட்கார்ந்து நந்தகுமார் கை தூக்குன, உள்ள கை தூக்குன, எனக்கு வாய்ப்பு தரல, வெளியே கை தூக்குன, எல்லா டிவியும் அதுல லைவ் போட்டிருந்தாங்க. உங்க என்ன கோரிக்கைனார்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அணைக்கட்டு தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நான். அணையே இல்லாத ஊருக்கு அணைக்கட்டு இந்த அரசு அணை கட்டித்தருமா என்று நான் கேட்டேன். மாதிரி சட்டமன்றத்தில், போட்டி சட்டமன்றத்தில் அது நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கேட்டேன், அன்னைக்கு கேட்டேன், ஏன் இந்த திட்டம் இத்தனை நாள் போனது, ஏன் இந்த திட்டம் போனதுன்றது சொல்ற கேள்வி. நீங்க கேட்ட கேள்விக்கு அருமை பெரியோர்களே, இது தமிழ்நாடு அரசு மட்டும் கொடுத்தால் பரவாயில்லை. இது ஒன்றிய அரசினுடைய வனத்துறை ஸ்டேஜ் 1 வேணும். அருமை பெரியோர்களே, நானும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாபுவும் நேற்று பேசின நிகழ்ச்சியில சொன்ன ஒரு கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கு 7 ஏக்கர் இருக்கு, அவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. நானும் அவரும் சென்று 2021 காம்ப்ரமைஸ் பண்ணல, காலில் விழுந்தவன் 90 வயதை தொட்ட ஐயா கோபாலகிருஷ்ணன் காலில் என் தொகுதி மக்களுக்காக, நான் வேற யாருக்கும் அடிபணிந்து போறவங்க கிடையாது, சுயமரியாதை தன்மானம் கொண்டவன் நான். அவர் காலில் விழுந்தன்னா, அவர் கேஸ் வாபஸ் வாங்கினா அந்த அணை வரும். அந்த அணை வந்தால் யாருன்னா மனசாட்சி தொட்டு யாருன்னா கேள்வி கேட்கலாம். அந்த அணை வந்தால் இன்னைக்கு இந்த பாலாற்று வர தண்ணி அந்த உத்தர காவேரி ஆத்துல வர தண்ணி தான். நாங்கள் போய் கேட்டோம். அவர் சொன்னார்,
என் வீட்டுல நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க, ஆனா, அதனால அது கேஸ் எல்லாமே போட்டேன். தெரியும், அது புரியுது. இல்ல சொல்றது கேளுங்க, இல்ல, time சப்ஜெக்ட் கம்மி சொல்றேன். இருக்குங்க, தெரியும். அதனால நான் கேஸ் போட்டனார். நாங்க போய் கேட்டோம், வாபஸ் வாங்கினார். அருமை பெரியோர்களே, இத்தனை வருஷ காலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் இல்லண்ணா, ஆபீசர் நீங்க அந்த அணையை கொண்டு ஏரியில வந்திருக்கீங்க. ஏன் வரலன்னு இப்ப சொல்றேன் இல்ல, கேளுங்க. 176 கோடியில அந்த அணை வந்திருக்கு. இல்ல, பாராட்டுகள். இல்ல, ஒரே நிமிஷம், கடந்த ஒரே நிமிஷம். இல்ல, சொல்லுங்க. அந்த அணை வந்திருக்கு, வாழ்த்துக்கள். உங்களுடைய கடினமான முயற்சி எனக்கு தெரியும். நீங்க 2016 இப்ப கேட்டப்ப கூட 15 வருஷமா அந்த வழக்கு நிலம் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பெண்டிங்ல இருந்தது. அந்த ஹிஸ்டரி எல்லாமே தெரியும். இப்ப கொண்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சீரியல் தொடர மாதிரி அடுத்த எபிசோட் நீங்க பாக்கணும்னா திரும்ப நாளைக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அணை மீண்டும் வரணும் அப்படின்னா திமுக ஆட்சி வரணும்னு மக்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற மாதிரில இருக்கு. ஒரு நிமிஷம், இது நியூஸ் தமிழ். நீங்க கண்டிப்பா நான் கேட்கிறேன், நீங்க ஒரு வெப்சைட்ல போயிட்டு இது ஜி பூம்பா மோடி மஸ்தான் வித்தை இது கிடையாது, இது ஜி பூம்பா மோடி மஸ்தான் வித்தை கிடையாது. நான் சொல்றேன், நீங்க நெட்ல போய் பாருங்க. ஒன்றிய அரசு, மோடி அரசு ஸ்டேஜ் 1 அப்ரூவல் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஸ்டேஜ் 1 அப்ரூவல் கொடுத்தால் மட்டும்தான் தமிழக அரசு அதற்குண்டான அரசாணை போட முடியும். 11ஆம் தேதி, கடந்த 11ஆம் தேதி ஸ்டேஜ் 1 தந்தார்கள். பலமுறை அந்த படியேறியவன் நான். தமிழகத்தைச் சேர்ந்த 3 IFS அதிகாரிகள் அங்கே இருந்து எனக்கு உதவி புரிந்தார்கள். தமிழன் என்ற காரணத்தினால் அங்கே ஒரு தமிழ் அதிகாரி இருந்தார், அவர் எனக்கு உதவி செய்தார்கள். அந்த ஸ்டேஜ் 1 ஆணை இருந்தால் மட்டும்தான். நீங்க எல்லாமே சொல்லுங்க, மனசாட்சி உள்ளவர்கள். ஒரு ஃபாரஸ்ட்ல முள்ளு வெட்டினா கூட அது எந்த கட்சிக்காரன்னு பார்க்க மாட்டான், உள்ள தூக்கி போட்டுருவான். அருமை பெரியோர்களே, அவர்கள் சொல்றது கேளுங்க. இல்ல, நான் அது ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப கேட்டு நிறைய சொல்றேன். சப்ஜெக்ட் சரி, இருக்கு. அந்த இல்ல, அரசாணை அதுக்காக நீங்க நிறைய உழைச்சீங்க. இல்லைங்க. நியூஸ் தமிழ் அதை மறுக்கல. ஒரு நிமிஷம். இல்ல, நான் அதுக்காக நீ அந்த ஒரு சப்ஜெக்டே பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்ப அதே விஷயத்துக்கு ஒரு இருங்க, பாலா இருங்க, இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு அப்ப நிமிஷம். திமுக மேடையா இல்ல, உங்களுக்கு தர இருங்க. இருங்க, நம்ம அவங்க இருங்க. என்ன செஞ்சிருக்காங்க ஒரு நிமிஷம் கொடுத்துட்டோம்னா, இருங்க, அப்ப ஒரு அவங்க நிமிஷம். பாராட்டி நான் பேசிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க, வெயிட் நாங்கள் பண்ணுங்க. மேடையில் சார், பேச அடுத்த வேண்டுமா? கேள்வி உங்களுக்கு தான் தயாரா இது இருங்க. திமுக மேடை போல இருங்க. இருக்கிறது. எனக்கு இன்னொரு திமுக சந்தேகம் புகழ்ந்து வருது. பேசிட்டு தமிழ் இருக்காங்க. இங்க திமுக புகழ்ந்து பேசிட்டு இருக்கமா? அவங்க செய்யலன்னு நான் குற்றச்சாட்டு. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நான் எனக்கு கேட்டுட்டு நேரம் 3 நிமிடம் இருங்க என்று சார். சொன்னீர்கள். நான் குறுக்கே பேச வேண்டாம் வெயிட் பண்ணு, வெயிட் காரணத்தால் பண்ணு, வெயிட் குறுக்கே பண்ணு. பேச முடியாம சூழ்நிலை இப்ப ஏற்பட்டது. நேரம் வேஸ்ட் ஆகுது சார், நேரம் வேஸ்ட் ஆகுது. நான் ஒரு பாராட்டி பேசிட்டு சரி, ஒரே இருக்கேன். விஷயத்துல சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்துல நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. இது மெட்டி ஒளி மாதிரி தொடராது. இது மெட்டி ஒளி நாடகம் மாதிரி தொடராது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இதற்கு அனைத்து அரசாணையும் வாங்கி விட்டோம். நாங்க டெண்டர் போட்டு பூஜையை போட்டாங்க. நன்றி, நன்றி. அணை கண்டிப்பாக வரும். சரி, இன்னும் ஒரே ஒரு அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு அது நன்றி, தெரியும். நன்றி, நன்றி. ஒரே ஒரு அடுத்த கேள்வி, ஒரே குற்றச்சாட்டு ஒரு சொல்லுங்க. கேள்வி. நன்றி, நன்றி.